என் கனம் எங்கே என்கிற காரியத்திலே இரண்டாம் பகுதியாக பார்க்க இருக்கிறோம். அவே மல்கியா 1:6 நாம் வாசிப்போம். மல்கியா 1:6 குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஜெயிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இது இந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது இந்த வசனத்திலே கர்த்தர் கேட்கிற காரியம், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ஹல்லேலூயா. அப்படியாய் தேவனை எப்படி நம்ம கனம் பண்ணணும் என்கிற ஒரு காரியத்தை, தேவன் எப்படிப்பட்டவர், எந்தெந்த சூழ்நிலையிலே நம்ம எப்படியாய் அவரை கனம் பண்ணணும் என்கிற காரியத்தை வேதத்தில் பலவிதமான ஒரு ஓமையினாலோ பலவித காரியத்தினாலோ அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ளுகிற போது, புரிந்து கொள்ளுகிற போது, எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் தானே கர்த்தரை நம்ம கனம் பண்ணலாம், அவரை உயர்த்தலாம் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே வேளையிலே அவரும் தானே அதை நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். அவர் அந்த கணத்தை, அதுக்காக தான் அவர் கேட்குறார், என் கணம் எங்கேன்னு கேட்குறார். ஹல்லேலூயா. நான் பிதான்னு சொல்கிற, என்னை தேவன்னு சொல்கிற, கர்த்தர்னு சொல்கிற, நீ என்னென்னமோ சொல்கிற, ஆனால் என் கணம் எங்கே? ஹல்லேலூயா. அப்போ போன மெசேஜில் நம்ம பார்க்குற போது பிதா பிள்ளைங்கிற உறவில் அவர் எப்படியா அவரை கனம் பண்ணணும்னு விரும்புகிறார்? ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஐ மீன், ஒரு எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு நம்ம அவரை செலுத்தணும் என்றபடியாக எதிர்பார்க்குறான்னு பார்த்தோம். அதேபோல் போதகர் சீசன் என்கிற உறவில் அவர் என்ன எதிர்பார்க்குறார்? நம்மள்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஹார்ட் ஒர்க், ஐ மீன் ஒரு பொறுப்போட, ஒரு கடினமாக நம்ம தேவனுக்காக உழைக்கணும் என்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதே போல் எஜமான் ஊழியக்காரன் என்கிற உறவில் அவர் என்ன பார்க்குறார்? ஒரு ரெஸ்பெக்ட், ஒபீடியன்ஸ், ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு கீழ்ப்படிதல். இதுதான் அவரை கனம் பண்ணுவது. ஐ மீன், இந்த கணம்லாம் எங்கே அப்படிங்கிறார். அல்லது அடுத்தது சகோதரர் என்கிற உறவில் அவர் என்ன எதிர்பார்க்குறார்? ப்ரேயிங் டுகெதர், என்கரேஜிங் ஈச் அதர். நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபிக்கணும், மற்றவங்களை நம்ம என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிற போது அவங்கள என்கரேஜ் பண்ணி பேசணும், அவர்களை வழி நடத்தணும் என்றபடியாக பார்க்குறார். அடுத்தது ராஜா மக்கள் என்கிற உறவில் ரெஸ்பெக்ட் அத்தாரிட்டி. தேவனை, அந்த தேவனுடைய உத்தரவுக்கு, மற்ற காரியங்களுக்கு நம்ம அதுக்கு அந்த என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்ட் அத்தாரிட்டினா அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அடுத்தது ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், நம்மளை ராஜாவாக இருக்க வைக்க முடியாது செய்கிறார். அப்போ அந்த காரியத்தில் என்ன, ராஜா நமக்கு கொடுத்த ஏரியா, நம்ம குடும்பமாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், அந்த இடத்துல நம்மளுடைய பொறுப்பு என்ன? ஹல்லேலூயா. அதை நம்ம சரியாக செய்கிறோமா? தேவன் அதுக்கான தாளந்தை அவர் தர்றவராக இருக்கிறார். அந்த தாளந்தை சரியாக பயன்படுத்தி அந்த இடத்துல நம்ம தேவனுக்காக செயல்படுகிறோமா என்றபடியான ஒரு காரியத்தை நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். அடுத்தது பிரதான ஆசாரியர் என்கிற உறவு. பிரதான ஆசாரியரே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார்னா, ஆசாரியராக இருக்கிற நாமும் தானே அப்படி பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆமென். ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் என்கிற காரியத்தை இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற காரியம், முதல் காரியம், திராட்சை செடி கொடி என்கிற இந்த உறவில் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். இப்போ யோவான் 15:1-5 வரையிலும் படிப்போம். யோவான் 15:1-5. யோவான் 15:1-5 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ
அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? நான் ஒரு திராட்சை செடி, நீங்கள் கொடியாக இருக்கிறீங்க, என்னோட இணைஞ்சு இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்கிறார். நாம் பிதாவை குறித்து நம்ம பார்க்கல. யார்? அவர் தோட்டக்காரர், அவர் நம்மளை கழிக்கிறவராக இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதில் அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டுமே ஒரே காரியம் போல் இருக்கும். எப்படி? இது ரெண்டுமே ஒரு கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறாருங்கிற காரியமும், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதையுமே கழித்து தான் விடுறார். ஆமென். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதை அறுத்து போடுகிற காரியத்தில் உங்களுக்கு அதிகப்படியான வலி இருக்கும், காரியங்கள் இருக்கும். ஆனால் கழித்து போடுகிற போது அவர் சில பிரச்சனைகளை, நெருக்கத்தை கொடுத்தாலும் தானே அதில் தேவன் நம்மோடு கூட இருந்து அதை தப்புவிக்கும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். நம்ம பிதாவை குறித்து நம்ம பார்க்கல. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நான் கொடியாக இருக்கிறேங்கிறார். அப்படின்னா என்ன? சோர்ஸ் ஆஃப் லைஃப், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார். ஹல்லேலூயா. இதை முதல்ல நம்ம அறிஞ்சுக்கணும். ஆமென். நான் செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடியாக இருக்கிறீங்க. நீங்கள் என்னை விட்டுட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சா செய்ய முடியாதுங்கிறார். ஆதாரம் அதுதான். சோர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன? ஆதாரம். அவரை விட்டு, அவரை தள்ளி விட்டுட்டு ஒரு காரியத்தை நம்மளால் செய்யவே முடியாதுங்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்ய முயற்சிக்கிற காரியம் ஒருவேளை ஒரு அதிகாரியை பார்த்தா நடக்கும், அல்லது ஒரு பணம் இருந்தால் நடக்கும் என்றபடியாக நம்ம வேறொரு காரியத்தில் நம்மளோட பிடிப்பை வைப்போமானா அது நிச்சயம் நடக்காதுங்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதை புரிஞ்சுக்கணுங்கிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஆமென். மற்றவங்கெல்லாம் வேண்டான்னு இல்லை, பணம் வேண்டான்னு சொல்லலை. முதல்ல நம்ம தேட வேண்டியது கர்த்தரை தான். ஆமென். முதல்ல நம்ம கர்த்தரை தான் தேடணும். அடுத்தது என்ன சொல்கிறார்? ஃப்ரூட்ஃபுல்னஸ். அதாவது என்ன? என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திராவிட்டால், இதில் திராட்சை செடியில் கொடியாகிய நம்ம நிலைத்திருக்காவிட்டால் நம்ம கனி கொடுக்க மாட்டோம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோம். மற்றவருக்கு எப்போ நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நானும் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நான் அவரில் நிலைத்திருக்கிற போது எனக்கு ஆசீர்வாதம் மட்டுமில்லை, ஆமென், நான் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீ கொடியாக இருக்கிற, என் கூட தான் இருக்கணும், என்னோட இருக்கணும். ஆமென். நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீ மற்றவங்கள்டேருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறவனா உன்னை வைக்க விரும்பலை. நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். அப்போ நீ என்ன பண்ணணும்? என்னோடு கூட இருக்கிற போது, என்னிலே நிலைத்திருக்கிற போது, என்னிலே நிலைத்திருக்கிற போதுங்கிறத நான் எப்படி ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேங்கிறத நான் காமிக்க முடியும். ஹல்லேலூயா. வசனம் புரியுது, என்னில் நிலைத்திருக்கிற போது அப்படின்னு. நான் நிலைத்திருக்கிறதுனா என்ன நினைக்கிறேன்? நான் தினமும் பைபிள் படிக்கிறது அல்லது சபைக்கு வர்றது, இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காரியத்தையும் நான் அவர்கிட்ட கேட்டு செய்யணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரில் நான் நிலைத்திருக்கிறேன்னா ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கணும். ஆமென். இதை நான் செய்யலாமா? நம்ம ஆராதனை ஆரம்பத்தில் நம்ம ஒரு தாவீதை குறித்ததான ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆமென். கேகிலாவில் அந்த பட்டணத்தில் இருக்கிற போது
சவுல் தேடி வருகிற போது இந்த கேகலா பட்டணத்தார் என்னை பிடிச்சு கொடுத்துருவாங்களா, காட்டி கொடுத்துருவாங்களா என்றபடியாக தாவீது கேட்குறார். ஏன்னா தாவீது என்ன நம்பினார், இந்த கேகலா பட்டணத்தாரை நான் பெலிஸ்தியர்லேருந்து காப்பாற்றினேன், அதனால் இவங்க எனக்கு சாதகமாக இருப்பாங்க என்றபடியாக அவர் நினச்சி அந்த பட்டணத்தாரை அவர் நம்பலை. இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்போம். கர்த்தரோ என்ன சொல்கிறார், நீ நிச்சயம் மாட்டிக்குவே, அவங்க காட்டி கொடுத்துருவாங்கங்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, இதை தான் தேவன் விரும்புகிறார். எந்த காரியத்தையும் நீ கேட்டு செய்யணுங்கிறார். ஆமென். இதுதான் கனெக்ஷன் டு காட். ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேங்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்படின்னா என்ன, ரெண்டு பேர்த்துக்குமான உறவு அப்படிப்பட்டது. அவருக்குள்ளே நான் நிலைச்சிருக்கிறேன், அவரும் என்னில் நிலைச்சிருக்கிறாருன்னா அதை எப்படி நான் உணர்ந்துக்கிறது? நான் அவரில் நிலைச்சிருக்கிறேங்கிறத நான் அவர்கிட்ட எந்த காரியத்தையும் கேட்கணும். அவர் என்னில் நிலைத்திருக்கிறாருங்கிறத அவர் நான் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுனால நான் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆமென். தேவன் எந்தெந்த காரியத்தில் நான் கேட்குற போது தேவன் என்னோட பேசுகிறாரோ, என்னோட அந்த உத்தரவை கொடுக்குறாரோ, அப்படிங்கிற போதெல்லாம் நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும், அவரும் என்னில் நிலைத்திருக்கிறார். நான் அவரில் நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல, அவரும் என்னில் நிலைத்திருக்கிறார். ஆமென். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கடைசியாக என்ன சொல்கிறா, அபைடிங் இன் கிறிஸ்ட். அப்படின்னா என்ன, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால். ஆமென். அபைடிங் இன் கிறிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, சில மரத்தில் பார்த்திங்கன்னா சில செடியில் அந்த கொடி அப்படியே அந்த மரத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதை பிடிச்சி அந்த கொடியை இழுக்கக்கூட முடியாது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த அளவுக்கு அவரை ஒட்டி சார்ந்து இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். எல்லா காரியத்திலும், எல்லா வேலையிலும். ஆமென். அது ஒரு நேரம் கொடி விலகிட்டு இன்னொரு நேரம் விலகிற காரியம் இல்லை. அது எல்லா நேரத்திலும் ஒட்டியே இருக்கணும். ஆமென். அதோடு சேர்ந்தே இருக்கணும். ஆமென். அது அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம்ல, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் துணையின்றி மகிழ்வேது தேவா. அப்படி நம்ம எல்லா நேரத்திலும் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. இதுதான் ஒரு திராட்சை செடி கொடி அப்படிங்கிற காரியத்தில் தேவன் நம்மளோடு சொல்லுகிற காரியம். இப்படிப்பட்டதான உறவை அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே நான் கடந்து வருகிற போது தேவன் என்னோடு கூட இருப்பார். நான் அவரில் நிலைத்திருப்பேன், அவர் என்னில் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது எப்படிப்பட்டதான உறவு அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார்? மூளைக்கல் கல். எபேசியர் 2:20-21 படிப்போம். எபேசியர் 2:20-21. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். நம்ம எல்லாம் சின்ன சின்ன கல். ஆமென். இதெல்லாம் இணைந்து அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறதுங்கிறது. ஆமென். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு. இசைவாய் இணைக்கப்பட்டுன்னா என்ன, இந்த மூளைக்கல்லோடு மட்டும் இணைந்திருப்பது அல்ல. மற்ற கல்லெல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒரு சுவருன்னா மூளைக்கல்லோடு இணைந்து இருக்கிற ஒரு கல்லை வச்சு மட்டும் பேசக்கூடாது. மற்ற கல் எல்லாமே இணைஞ்சு இருக்கணும். அந்த எல்லா கல்லும் இணைஞ்சு அந்த மூளைக்கல்லோடு இணைஞ்சு இருக்கணும். இசைவாக இணைக்கப்பட்டு. ஹல்லேலூயா. இசைவாக இணைக்கப்பட்டுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஆமென். ஒரு ஒருமனப்பாடு. ஹல்லேலூயா. நமக்குள்ளாதான ஒரு ஒருமனப்பாடு அவசியம், ஒரு ஐக்கியம் அவசியம். ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஒன்றாக இணைந்து அந்த மூளைக்கல்லோடு இணைந்து கர்த்தருக்கு ஒரு மாளிகையாக எழும்பணுமா. ஆமென். பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எழும்புகிறதுன்னா என்ன அர்த்தம்? நீ கர்த்தருக்குள்ள ஸ்பிரிச்சுவலில் ஆவிக்குரிய காரியத்தில் ஒவ்வொரு நாளும் எழும்பணும்.
ஹல்லேலூயா, மேலே வரணும். ஆமென். நம்ம இணைஞ்சு இருக்கிறதோடு இல்லை, அந்த கட்டடம் அந்த மாளிகை எழும்புகிறதாக இருக்கணும். ஆமென். அப்போ அவர் என்ன அவர் நான் மூளைக்கல்லாக இருக்கிறேன். ஆமென். என்னோடு எல்லாரும் இணைந்து இருக்கணும் என்றபடியாய் என்னோடு மட்டுமல்ல மற்றவர்களோடும், சபையில் இருக்கிற மற்றவர்களோடும், மற்றதும் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செங்கல். ஹல்லேலூயா. எல்லாம் அதோடு இணைஞ்சு அந்த மூளைக்கல்லோடு இணைஞ்சு இருக்கணும். இது ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு உறவாக இருக்கிறது. ஆமென். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆவிக்குரிய காரியத்தில் பரிசுத்த ஆலயமாக எலும்பு என்று அப்படியா சொல்லுகிற போது வேதம் என்ன சொல்லுது? நாமே ஆலயம் என்று சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:16 பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் வளர வளர நாம் ஆலயமாக மாறுகிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற காரியம், அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். நாம் கல்லாக இருந்து ஒரு இசைவாக இணைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக நாம் எழும்ப வேண்டும் என்றபடியாய் நம்மளுடைய ஐக்கியத்தில் ஒருமனப்பாட்டில் ஒரு இசைவு இணக்கம் தேவை என்றபடியாய் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அடுத்தது 3வது காரியம், மேய்ப்பன் ஆடுகள். யோவான் 10:11 பார்ப்போம். யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்மளை ஆடுகளாக பார்க்கிறார். ஆமென். அவர் நமக்காக ஜீவன் கொடுத்துட்டார். நான் ஆடுகள் என்கிற காரியத்தில் என்னுடைய பங்கு என்ன? ஆமென். யோவான் 10:3 பாருங்க. யோவான் 10:3. யோவான் 10:3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. மேய்ப்பன் ஆடுகள் என்கிற உறவில் கர்த்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்றபடியாய். ஹல்லேலூயா. அவர் சத்தம் நம்மள்கிட்ட எப்போ வரும்? எப்படி வரும்? ஆமென். அது எப்படி வேணாலும் வரும். கழுதை கூட பேசும். ஹல்லேலூயா. வேத வசனத்தின் வழியாக பேசுவார். நமக்கு தெரிஞ்ச மற்ற சகோதரர் வழியாகவும் பேச முடியும். ஆமென். ஆனால் எப்போ நான் இந்த தேவனுடைய சத்தம் எங்கேருந்து வருது, எப்படி வருதுங்கிறத நான் அறிஞ்சிருந்தால் மட்டும்தான். ஆமென். ஆடு எல்லாத்துக்கிட்டையும் போவாது. ஹல்லேலூயா. ஆடு தன்னை எஜமானுடைய குரல், தன்னுடைய மேய்ப்பனோட குரலை அது சரியாக அறிஞ்சிருக்கும். ஆமென். மற்றவங்க கூப்பிட்டாலாம் போயிடாது. ஹல்லேலூயா. நம்ம கூப்பிட்டா நம்மளுடைய சத்தத்தை அது நல்லா தெரியும். ஆமென். யார் மேய்ப்பனாக இருக்கிறானோ அவங்களுடைய சத்தத்தை அதுக்கு சரியாக தெரியும். அப்படின்னா என்ன சொல்கிறேன்? தேவனுடைய சத்தம் எங்கேருந்து எப்படி வருதுங்கிறத நான் அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்கணும், புரிந்து கொள்ளுகிறவனாக இருக்கணும். ஆமென். சத்தங்கிற விதத்தில் நான் சொல்லுகிறது ஒரு சவுண்டை குறித்து பேசலை. ஹல்லேலூயா. கழுதை கத்துறதும் ஒன்றா இருக்குமா, இன்னும் மனுஷன் பேசுகிறதும் ஒன்றா இருக்குமா? ரெண்டும் சவுண்டு ஒன்றா இருக்குமா? ஆமென். ரெண்டும் வேறு வேறு தான். ஆனால் அதில் காரியம் என்ன? உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தமாங்கிறத புரிஞ்சுக்க தெரிஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான், அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படிங்கிற போது இந்த ஆவியானவர் எந்த வழியில் பேசுகிறார்? ஹல்லேலூயா. இன்னும் சரியாக சொல்ல போனால் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேதுரு பேசுகிற போது முதல் டாக்கிலே பார்த்தீங்கன்னா 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். ஆமென். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இருதயத்தில் குத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சத்தங்கிறத அவங்க புரிஞ்சிருந்தாங்க, இருதயத்தில் குத்துறத உணர்ந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அந்த சத்தம் என்னமோ ஒன்று நம்மளை பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம உள்ளுக்குள்ளே பேசும். ஹல்லேலூயா. ஒரு அன்னீசினஸை கொண்டு வரலாம்.
அல்லது இன்னுமாய் அதில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரலாம். ஆமென். ஏதோ ஒரு விதத்தில் ஆவியானவர் தாமே அது எந்த வழியாக வேணாலும் பேசலாம். ஆனால் அந்த சத்தத்தை மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அறிஞ்சிருக்கிறது மட்டுமில்லை, சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னா என்ன அர்த்தம்? காதில் கேட்கறது மட்டுமில்லை, அதுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அதற்கு கீழ்ப்படியணும். ஆமென். சில நேரங்களில் சில சத்தங்கள் நமக்கு அது விரோதமாக இருக்கிறது போல தோணலாம். ஆமென். ஆனால் அதுதான் சரியானது. ஆமென். தேவனுடைய சத்தமாக இருக்குமானா அது சரியான சத்தம்தான். ஆமென். நம்மளால் செய்ய முடியாததாகவோ அல்லது நம்ம எதிர்பார்க்குற காரியம் அந்த பகுதியில் இல்லாமல் இருக்கலாம். இந்த காரியத்தை செஞ்சாக்க இது நடக்குமா என்றபடியாய் யோர்தானில் காலை எடுத்து வச்சா அந்த பெரும் வெள்ளமாகிய அந்த ஆறு விலகி ஓடுமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட அவர்கள் தேவன் சொல்லியிருக்கிறார்னு சொல்லி அந்த உள்ளங்காலை பதிக்கிற போது அந்த யோர்தான் இரண்டாக பிரிகிறது. ஆமென். ஆனால் சூழ்நிலை முன்னாடி அப்படி இல்லை. அது கரை புரண்டு ஓடுகிறது என்று வசனம் இருக்குது. ஆமென். கரை புரண்டு வெள்ளம் ஓடுகிற போது ஒரு வெள்ளம் ரெண்டாக பிரியுமா அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் தேவன் சொன்னதை சொன்னபடி செய்கிற போது தேவன் அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அப்படின்னா என்ன? செவி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுங்கிறது கேட்கறது மட்டுமல்ல, அதற்கு நாம் கீழ்ப்படுகிறதாக இருக்கிறது. யோவான் 10:27 பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? செவி கொடுக்காதது என் ஆடு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? நான் சத்தத்தை கேட்டு நான் செவி கொடுக்கலன்னா அந்த கர்த்தருடைய ஆடு நான் இல்லை. ஆமென். அந்த மேய்ப்பனோட ஆடு நான் இல்லை. ஹல்லேலூயா. நான் வேறொரு ஆடு. ஹல்லேலூயா. வேறொரு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடு. ஹல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். என் ஆடு என் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. சங்கீதம் 23:1-3 வசனங்கள் படிப்போம். சங்கீதம் 23:1-3. சங்கீதம் 23:1-3 முடிய. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துறது மட்டும் இல்லை, என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். ஆமென். பசும்புல் இடத்துல என்னை நடத்துவார், சரியான ஒரு இடத்துல. ஹல்லேலூயா. அவர் நடத்துகிறவராக இருப்பார். எலியா கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த சாரிபாத்து விதவைகிட்ட போ, அவள் போசிப்பா என்றபடியாய். காரியம் என்ன? நாடே பஞ்சம். ஹல்லேலூயா. நாடு முழுவதும் பஞ்சம். ஆனால் எலியா கிட்ட சொல்கிறது என்ன? நீ சாரிபாத்து விதவைக்கிட்ட போ, அவள் உனக்கு போசிப்பா. இந்த காரியத்தை எப்போ எலியா கேட்டாரோ உடனே சாரிபாத்து இருக்கிற இடத்துக்கும் சாரிபாத்து ஊரில் இருக்க அந்த விதவைக்கிட்ட போகிறார். ஹல்லேலூயா. அவள் பல காரியங்கள் சொல்ல, எனக்கு கொஞ்சம் தான் மாவு இருக்குது, இதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போகணும், நீங்கள் எனக்கு என்கிட்ட கேட்குறீங்களே என்றபடியாய் பல சொன்னாலும் அவர் என்ன சொன்ன, அவருக்கு என்ன? சாரிபாத்து விதவை என்ன போசிப்பார்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவளுக்கு இல்லைனாலும் எனக்கு கொடுப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவளுக்கு இல்லைனாலும் அவள் பட்டினி கிடந்தாலும் எனக்கு கொடுப்பாள். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறார், முதல்ல எனக்கு கொண்டு வா. ஆமென். கொண்டு வந்து கொடுக்குற போது உண்மை என்னன்னா, சாரிபாத்து விதவை போசிக்கலை, இவ எலியா ஆசீர்வதித்ததுனால அவள் சாரிபாத்து விதவையும் மகனும் தானே பஞ்சக்கால முடிவு வரை பானையிலே மாவு குறையவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். எலியாவின் ஆசீர்வாதத்தை அங்கே பார்க்க முடியுது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யார்? 2 பேருமே
எலியாவும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார். எலியா பேசுகிற போதும் அது கர்த்தர் சத்தமாக கேட்டு தனக்கில்லைனாலும் பரவாயில்லன்னு அவ தைரியமாக எலியாவுக்கு கொடுக்கிற போது அது எலியாவுடைய சத்தம் கர்த்தருடைய சத்தமாக அவள் பார்க்குறா. அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆமென். நம்ம இந்த நாளில் தேவன் அதை தான் எதிர்பார்க்குறார். மேய்ப்பன் ஆடுகள் என்கிற உறவில் அந்த மேய்ப்பனோட சத்தத்தை கேட்க நான் அறிஞ்சிருக்கிறேன்னா, அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு மட்டுமல்ல அது செவி கொடுக்கணுங்கன்னா அதுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அது தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உறவை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்தது தலை, சரீரம் அல்லது அவயங்கள். எபேசியர் 1:23 படிப்போம். எபேசியர் 1:23. எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாக்கிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். சபையில் இருக்கிற நாம் எல்லாம் தானே அவர் சரீரமாக அவயமாக இருக்கிறோம். இன்னும் அதே எபேசியரில் 5:30 படிங்க. 5:30. எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். ஆமென். அவர் தலையாக இருக்கிறார். அவருடைய சரீரத்தில் நம்ம அவயங்களாக இருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயம். கண், காது, மூக்கு. ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா இருக்கிறோங்கிறார். அப்படின்னா என்ன? அந்த சபைக்கான காரியத்தை செய்கிறதுல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற காரியத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாக இருக்கிறோம். இன்னும் கொரிந்தியரில் இது தெளிவாக சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 12:21 படிப்போம். 1 கொரிந்தியர் 12:21. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ஆமென். அப்படின்னா என்ன? சபைக்கு எல்லாரும் வர்றோம். எல்லாரும் வந்தாலும் நான் வரேன், நானாச்சு, சபையாச்சு, அல்லது நானாச்சு, போதகராச்சு, நீ வேண்டாம் அப்படின்னு மற்றவங்கள சொல்லக்கூடாது. இவங்க சரியில்லை, ஹல்லேலூயா என்றபடியாக சொல்லாதேங்குது. ஆமென். அங்கே என்ன சொல்லுது? கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடுமோ? ஆமென். எந்த அவயம் முக்கியம் இல்லாததோ அதுதான் முக்கியங்கிறார். அந்த வசனம் இருக்கும் பாருங்க. அதிலே சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? சரீர அவயங்களே பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுவதே மிகவும் வேண்டியது உள்ளதாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? வருகிற விசுவாசியிலே அது முடியாததாக இருக்கலாம், அல்லது அது ஒன்றும் செய்யக்காது அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கலாம். ஆனாலும் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு காரியத்தை அது செய்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டதான காரியத்தில் நமக்கு மிகவும் வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களும் தேவை. ஆமென். அப்போ அப்படிப்பட்டவர்களோட நம்ம இணக்கமாக இருக்கிறவர்களாக இருக்கணும். 25-26 வசனங்களை படிப்போம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். ஆமென். அப்போ ஒரு விசுவாசிக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கங்கள்னா மற்றவங்களெல்லாம் ஒன்று சேரணுங்குது. ஆமென். அவங்களுக்கு உதவும்படிக்காய், ஹல்லேலூயா, அவர்களை தூக்கி எடுக்கும்படிக்காய் அப்படிப்பட்டதான ஒரு சரீர அமைப்பாக தான் கர்த்தர் பார்க்குறவராக இருக்கிறார். நான் தலையாக இருக்கிறேன். ஆமென். தலை தான் கமாண்டு கொடுக்கும். ஹல்லேலூயா. தலை என்ன கமாண்டு கொடுக்கும்? கால் அரிக்குதுன்னா கைக்கிட்ட கமாண்டு கொடுக்கும், காலை சொரிஞ்சு விடுன்னு. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியம் எல்லாம் இணக்கமாக இருக்கிற போது தான் செயல்படுங்கிறார். ஆமென். அப்போ நான் தான் தலை அப்படின்னா நீங்கள் சரீரமாக இருக்கிறீங்க. அந்த சரீரமாக இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருமனப்பாடு என்ன, ஐக்கியம் என்ன? ஆமென். தலை சொல்லுகிறத, நான் சொல்லுகிறத ஒவ்வொரு உறுப்பும் கேட்குறதாக இருக்கிறதா?
ஆமென். ஒவ்வொருத்தரும் கேட்குறவங்களா இருக்கிறீங்களா? ஆமென். இது அவர் நம்மள்கிட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். நான் தான் உங்களுக்கு சபைக்கும் மற்ற உங்களுக்கும் தலையாக இருக்கிறேன்னா, சரீரமாகிய நீங்கள் நான் சொல்கிறதுக்கு என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். 5வது காரியம் குயவன் களிமண். எரேமியா 18:6 படிங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாததோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நான் குயவனாக இருக்கிறேன், நீங்கள்லாம் களிமண்கிறார். இதை தெளிவாக யோபு சொல்லுவார். யோபு 10:9 பாருங்கள். யோபு 10:9. யோபு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். ஆமென். நாங்கள்லாம் களிமண்ணுங்கிறத நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். திரும்பி எங்களை திரும்பியும் களிமண் ஆக்கிடுவீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியுங்கிறார் யோபு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கையில் களிமண்ணாக இருக்கிற நான், அவர் என்ன சொல்கிறார்? நான் ஒரு குயவனாக இருக்கிறேன், என் கையில் நீங்கள் களிமண்ணாக இருக்கிறீங்க. அப்படிங்கிற போது குயவனுக்கு இந்த களிமண்ணை எப்படி வேணாலும் பிசையறதுக்கோ அதை செய்யறதுக்கோ உரிமை இல்லையான்னு கேட்குறார். ஹல்லேலூயா. ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அடம் பிடிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை சரியான விதத்திலே வணைந்து கொள்வார் என்றபடியா நான் விட்டு கொடுக்க வேண்டும் என்கிறத அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஏசாயா 45:9 பாருங்கள். ஏசாயா 45:9. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மண்ணோடு களங்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? ஆமென். ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என் லைஃப்பில், என்ன பண்ணுறீங்க? ஆமென். அப்படின்னு நீ கேட்கலாமான்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. நீ தோத்திரம் மட்டும் பண்ணு. ஆமென். தேவன் எல்லாம் பார்த்துவார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய இந்த காரியத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். ஆமென். நீங்கள் எப்படி உங்களுக்கு சித்தமோ அப்படியா என்னை வணைந்து கொள்ளுங்க. எப்படி உங்கள் சித்தமோ அப்படியாய் வணைந்து கொள்ளுங்கிறங்க காரியத்தில் அவர் வணைகிற போது சில வழிகள் இருக்கத்தான் செய்யும். ஆமென். ஏன்னா அவர் நினைக்கிற வண்ணமாக நம்மளை வணைக்கும்படிக்காக நம்ம ஒப்பு கொடுக்குற போது வேணா தேவன்கிட்ட ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்கலாம். ஆமென். ஏன்னா எனக்கு சக்தி கொடுங்கன்னு கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் என்னை இப்படி வணைகிறீங்க, ஏன் எனக்கு வாழ்க்கையில் இப்படி நடக்குது என்றபடியா நான் கேட்குறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அதை தான் சொல்லுது, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று கேட்கலாமாங்கிறார். ஆமென். என்ன செய்கிறான்னு கேட்கலாமா? நம்மளை விட்டு கொடுக்குற போது தான் தேவன் சரியான ஒரு பாத்திரமாக நம்மளை வணைய முடியும். ஆமென். நான் விட்டு கொடுக்காத போது, நான் விட்டு கொடுக்கறதுனா என்ன? ஆமென். தேவனுடைய சத்தம் நம்மள்கிட்ட வர்ற போது அதுக்கு கீழ்ப்படிவது தான் விட்டு கொடுப்பது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற போது அதை ஏற்றுக்கொள்வது தான் விட்டு கொடுப்பது. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அது சில நேரங்களில் ரொம்ப வலி கொடுக்கறதாக இருக்கும். ஆனால் அவருக்கு தெரியாத அந்த வலி எனக்கு எந்த அளவுக்கு வலியை என்னால் தாங்கிக்க முடியுங்கிறது என்னை விட அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதை தான் அவருக்கு கொடுப்பார். அதுக்கு மேலே அவர் கொடுக்க மாட்டார். ஆமென். அப்போ நான் அதுக்கு விட்டு கொடுக்குறவனாக இருக்கணும். ரோமர் 9:20 என்ன சொல்லுது பாருங்கள். ரோமர் 9:20. ரோமர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஆமென். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? ஹல்லேலூயா. நீ யாருன்னு புரிஞ்சிருக்கியா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவாதி தேவன், உன்னை உண்டாக்கின தேவன்,
உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்ன, நான் முழுவதும் ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக அவர் என்ன விரும்புகிறார்? தேவனிடத்தில் அன்பு கூறுறவுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குங்கிறத நான் முழுமையாக 100% நம்புகிறவனாக இருக்கணும். 100% நம்பணும். தேவனிடத்தில் அன்பு கூறவுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். இதுதான் வசனம். ஆமென். நான் தேவனை அன்பு செய்கிறேன்னா என் வாழ்க்கையில் நிச்சயமாக அது நன்மைக்கானது தான். ஹல்லேலூயா. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன் நன்மைக்கானது தான்? ஒருவேளை இன்றைக்கி எனக்கு நன்மை போல தெரியலாம், அந்த காரியத்தை நான் பிடித்து கொண்டு இருக்கலாம். நாளைக்கு வரப்போகிற பிரச்சனையும் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம இந்த வார்த்தையில், இந்த வசனத்தில் நம்ம முழுமையாக நம்ம விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும். நம்பலாம் நினைக்கணும். நம்ம இங்கே போனால் நல்லா இருக்குமே, ஆசீர்வாதமாக இருக்குமே, இங்கே போனால் அப்படி இருக்குமே என்றபடியாக நம்ம பிளான் பண்ணலாம். ஆமென். ஆனால் அங்கே போனால் என்ன ஆகுங்கிறது நம்மளை விட தேவனுக்கு தான் தெரியும். ஆமென். ஆகவே அதனால் ஒருவேளை அவர் தடை பண்ணலாம். இங்கே அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறும் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் என்றபடியாய். ஆமென். நான் அங்கே போய் மாட்டிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையிலையோ அங்கே வரப்போகிற தீங்கோ நமக்கு அறியாது இருக்கலாம். ஆமென். ஆனால் தேவன், நம்ம எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மளை சரியான பாதையில் நடத்த வல்லவர். சரியான வழியிலே நான் களிமண்ணாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற போது அவர் சரியான விதத்தில் என்னை வணைகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே குழையவன் களிமண் என்கிற உறவில், அந்த உறவை, ஒரு களிமண் என்கிற உறவை தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். கடைசியாக மணவாளன் மணவாட்டி. 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். மணவாளனாக ஒரே புருஷனுக்கு, ஆமென், ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினாலே நம்மளை மணவாட்டியாக அவர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார்? கிறிஸ்துவை மட்டும் பிடித்து கொள்ள வேண்டும் என்றபடியா. கிறிஸ்துவை மட்டும்னா நம்ம ஒருவேளை அந்நிய தேவத்தோ அப்படியோ அப்படி இதெல்லாம் பிடித்து கொள்வோமோ என்றபடியாக அல்ல. வேறு நீ எதை பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அது கர்த்தரை விட்டு வேற ஒன்றை பிடிக்கிறது தான். ஆமென். ஒரு புருஷனை விட்டு வேற ஒருத்தனை பிடிக்கிறது தான். ஆமென். அது பணமாக இருக்கலாம், வேறு எந்த காரியமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பவுல் என்ன சொல்கிறார்? உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினாலே. ஆமென். நான் அதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறேன், அந்த மணவாளனுக்கு உங்களை மணவாட்டியாய் கொடுக்கும்படிக்காக. ஓசியா 2:19 படிப்போம். ஓசியா 2:19. ஓசியா 2:19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆமென். நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஆமென். நித்தியமா அவரோடு கூட இருக்கும்படிக்காக நம்மளையெல்லாம் நியமித்து கொண்டார், நம்மளையெல்லாம் தேர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு மணவாட்டியாக, அவர் மணவாளனாக, நம்மளை மணவாட்டியாக அவர் கூடவே இருக்க வேண்டும் என்றபடியாய் நம்மளை நியமித்து கொண்டவராக இருக்கிறார். இதில் என்னுடைய பங்கு என்ன? நான் என்ன செய்யணும்? மணவாளன் மணவாட்டிங்கிற உறவில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? மத்தேயு 25:1-2 வசனங்களை படிப்போம். மத்தேயு 25:1-2 வசனங்கள். மத்தேயு 25:1-2 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். ஆமென். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவங்க தீவெட்டியில் என்ன பண்ணாங்க? அவங்க எண்ணெய் எடுத்துகிட்டு போகல. ஹல்லேலூயா. கொண்டு போன எண்ணெய் தீர்ந்து போச்சு. ஆமென். இன்றைக்கி மணவாட்டியாக இருக்கிற நான் தானே, நான் இதில் கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா.
என்னுடைய எண்ணெய் தீர்ந்து போகாதபடி. எண்ணெய்னா என்ன? ஆவியானவர். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியை அவித்து போடாதீங்க. ஆவி தீர்ந்து போனதாக ஆயிடாதீங்க. ஹல்லேலூயா. அங்கே வசனத்தில் மத்தேயுல என்ன சொல்கிறாரு? அவங்க தூங்கி போகிறாங்க. அது இல்லாமல் எண்ணெய் தீர்ந்து போகிற போது கதவு அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கதவு அடைக்கப்பட்டது. ஆமென். நிச்சயமான இப்படிப்பட்ட காரியம். ஏன்னா இது ஓமையாக அவர் சொன்னாலும் காரியம் இது என்ன? இவங்க எல்லாம் தானே நானும் மணவாட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மீதி இந்த 5 பேரும். ஹல்லேலூயா. விடப்பட்ட 5 பேரும் நானும் மணவாட்டியாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு போவார்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தவங்க தான். ஹல்லேலூயா. ஆனால் கைவிடப்படுகிறார்கள். ஏன் கைவிடப்படுகிறார்கள்? அங்கே எண்ணெய் தீர்ந்து போச்சு, ஆவியானவர் இல்லை, நினப்பு மட்டும் இருக்குது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே இருந்தேன், இப்போ ரட்சிக்கப்பட்டேன், இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் என்றபடியாக நினப்பு மட்டும் இருக்குது. ஆனால் ஆவியானவர் அங்கே இல்லை. அங்கு கதவு அடைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எதனால்? அவர்கள் கர்த்தர் வர தாமதமாகுமோ என்றபடியாய். ஆமென். தாமதிக்கிறார் என்றபடியாய் அவங்க தூங்குறவங்களாக இருக்கிறாங்க, எண்ணெய் தீர்ந்து போகுது. ஆமென். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அசட்டைத்தனம் இல்லாதபடிக்கா நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். சார், அந்த சமாரியா பெண்ணு போல் ஆண்டவர்கிட்ட பேசுகிற போது எங்களுக்கு ஒரு மெசியா வருவார். ஹல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். மணவாளன் எப்போ வருவார் என்றபடியாய். ஆமென். அந்த மணவாளன் வருகிற நேரத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படா கதவு திறக்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். நான் உள்ளே போவதற்கும். ஆமென். பூட்டின பிறகு, கதவு சாத்தின பிறகு கத்தி பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் என்ன, அது மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சபை கதையை சாத்துவோமா? ஆமென். எத்தனை பேர் வெளியே நிற்பாங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறவனா? இதெல்லாம் எப்படி? நான் இங்கே செய்கிறது தான் அங்கே செய்ய முடியும். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற வாஞ்சையை காமிச்சாதான் நான் உண்மையிலே நான் அங்கே போக முடியும். ஆமென். அதுக்காக தான் அந்த ஓமையில் செல்வந்தன் அந்த லாசர் ஓமையில் அவன் சொல்லுவான். ஆமென். இங்கேருந்து அவங்கள அந்த இவரை அனுப்பிச்சி வைங்க, அங்கே போய் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சொல்லணும் என்றபடியாக அவன் அந்த செல்வந்தன் கேட்குற போது லாசரை அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு கேட்பான். அப்போ அவருக்கு கர்த்தர் அங்கே வார்த்தை என்ன சொல்லும்? அங்கே மோசேயும் எலியாவும் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வதை கேட்கட்டும். ஆமென். அப்படின்னா என்ன? இங்கே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சத்தம் தான் மோசேயும் எலியாவோட சத்தம். அதுக்கு நான் கீழ்ப்படிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அப்படி இருந்தால் தான் அப்ரகாம் மடியில் நான் போய் உட்கார முடியும். ஆமென். இது ஏதோ இவங்களாம் சொல்கிறாங்க, இவங்களாம் பேசுகிறாங்கன்னு நினச்சா அங்கே நான் பரதீசிக்கு போக முடியாது. ஆமென். அப்போ இந்த நாளில் ஒரு மணவாளன் மணவாட்டிங்கிற உறவை கர்த்தர் எதிர்பார்க்குறார். அந்த மணவாளன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த வண்ணமாக மணவாட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு கணவனோ ஒரு பொண்ணு பார்க்க போகிறான்னா அவன் பொண்ணு என்ன நினைப்பான்? நம்ம பொண்ணாக இருக்கட்டும், மாப்பிள்ளையாக இருக்கட்டும், இவங்க இப்படி இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறதுல தப்பு இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறார். ஒரு மணவாட்டின்னா இப்படியெல்லாம் இருக்கணும், விழித்து இருக்கணும், ஆவியில் இருக்கணும். ஆமென். அதை இழந்து போகாது இருக்கணும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த நாளில் இப்படிப்பட்டதான உறவை தேவன் எதிர்பார்க்கிறாருங்கிறத நான் அறிஞ்சவனாக புரிந்தவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட உறவை கர்த்தருக்குள்ளே நான் வைத்துக்கொள்கிறவனாக இருக்கணும். கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்குற காரியத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அப்போ மீண்டும் நம்ம பார்ப்போம். திராட்சை செடி கொடி என்கிற உறவை அவர் எதிர்பார்க்குறார். அதில் என்ன எதிர்பார்க்குறார்? சோர்ஸ் ஆஃப் லைஃப், நான் தான் ஆதாரங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃப்ரூட்ஃபுல்னஸ், அவரில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சிருக்கணும். கனெக்ஷன் டு காட், என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதாவது அவரை கேட்டு தான் எந்த காரியத்தை செய்யணும். அபைடிங் இன் கிரைஸ்ட் அப்படின்னா என்ன? அவரோட பின்னி பிணைந்த ஒரு உறவாக
எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் ஆமென் இருக்கிறவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இதுதான் பிணைந்த வாழ்க்கை. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எந்த நேரமும் அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருந்தது. ஆமென். மூளைக்கல் கல் என்கிற உறவு. ஆமென். ஒருவர் இணைந்து மூளைக்கல்லோடு சேர்ந்து ஐக்கியத்தோடு ஒருமனப்பாடோடு இருக்க வேண்டும், ஒரு ஆலயமாக எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தது மேய்ப்பன் ஆடுகள் என்கிற உறவில் அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றபடியாய். அடுத்தது தலை, சரீரம், அவயங்கள் என்கிற காரியத்தில் தலை நானுன்னா என்னுடைய கட்டளைக்கு சரீரத்தின் அவயங்களாகிய இருக்கிற நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியணும் என்றபடியாக விரும்புகிறார். குயவன் களிமண் என்கிற உறவில் தேவன் நம்மை வணைந்து கொடுக்க, நம்மளை நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது மணவாளன் மணவாட்டி என்கிற உறவில் ஆவியில் அவித்து போடாதபடியாய் அந்த மணவாளன் என்னென்ன காரியத்தை எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் மணவாட்டியாகிய நாம் தாமே ஆமென் குறிப்பாக ஆவியானவரை இழந்து போகாதபடிக்கு ஆமென் நாம் இருக்க வேண்டும் என்கிறத நம்மள்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களிடத்திலே என்னென்ன காரியத்தை எதிர்பார்க்கிறீரோ இதோ அந்த காரியங்களை எல்லாம் தானே இந்த நாளிலும் ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை செய்யும்படிக்காய் உதவுவீராக. உமக்கு சித்தமானதை செயல்படுத்தும்படிக்காய் எங்களை இப்பொழுதும் தானே நாங்கள் எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். எங்களை களிமண்ணாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது சித்தம் போல எங்களை வணைந்து கொள்வீராக. ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் நாங்கள் ஆவியை அவித்து போடாது இருக்கும்படிக்காய் உம்மது வருகையிலே நாங்கள் மனவாட்டியாய் ஆண்டவரே உம்மை வந்து சேரும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.